வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.20 கீழ்கண்ட கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. ஃபஸ்ட்டு சம் என்னது? 16x² + 9y² - 24xy + 24x minus 18y + 9. ஓகேவாம்மா? இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வர்க்க மூலம் காண்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு எழுதுவோம். 16 அரேஞ்ச் பண்ணுங்கள். 16x² + 9y² + this 9 minus 24xy + 24x minus 18y இதனுடைய வர்க்க மூலம் வந்து கேட்டிருக்கோம். இது கொஸ்டின் மார்க். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். நம்ம ஃபார்முலா என்ன ஃபார்முலா? a + b + c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவும் இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கம்மா. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். 16x² ப்ளஸ் 9y². இந்த 9 வந்து எப்படி எழுதலாம்? 3². அதுக்கடுத்து எழுது மைனஸ் 24xy ப்ளஸ் 24x மைனஸ் 18y அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஓரளவு பாருங்கள், நம்ம என்ன செய்யலாம்? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். a² வந்து 16x². அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு a வந்து என்னது? a² வந்து இப்படி எழுதுனா 4x த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு என்னது? 4x. ஓகேம்மா? b² ஈக்குவல் டு 9y². தட் இம்ப்ளைஸ் b² ஈக்குவல் டு 3y த ஹோல் ஸ்கொயர். தட் இம்ப்ளைஸ் b ஈக்குவல் டு 3y. ஓகேவாம்மா? இங்கே பார்த்தீங்களாம்மா, a² b² c² பாருங்கள். c² ஈக்குவல் டு 3². தட் இஸ் ஈக்குவல் டு c ஈக்குவல் டு 3. ஆனால் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கம்மா. இங்கே வந்து மைனஸ் இருக்குது. 2ab வந்து மைனஸ் இருக்குது. 2bcயில் வந்து 2bc ப்ளஸ் 2caன்னு சொல்லி இருக்குது. ஓகேவாம்மா? அப்போது ஒய் ஓகே, இந்த ரெண்டு இடத்துல இந்த மைனஸ் 24xyயும் மைனஸ் 18yயில் வந்து மைனஸ் இருக்குது. பார்த்தீங்களாம்மா? நல்லா கவனித்து பாருங்கள். மைனஸ் 24xyலையும் இருக்குது மைனஸ். அதுக்கப்புறம் என்னது இருக்குது? மைனஸ் 18yயில் வந்து இருக்குது. அப்போ ஒருவேளை பாசிபிலிட்டிஸ் வந்து ஒய்யில் இருக்க வாய்ப்பு உண்டோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கேயும் ஒய் டேர்ம் இருக்குது, இங்கேயும் ஒய் டேர்ம் இருக்குது. பார்த்தீங்களா? இங்கேயும் ஒய் டேர்ம் இருக்குது, இங்கேயும் ஒய் டேர்ம் இருக்குது. ஒருவேளை ஒய்யில் வந்து ஒய் அந்த டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த பி இருக்கு இல்லையா? பி ஈக்குவல் டு மைனஸ் 3yயில் வந்து மைனஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. ஓகேம்மா? அப்படித்தான் நம்ம யோசிக்கணும். எனக்கு பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் ஒய் ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போ அந்த பி டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த ஒய் வந்து பியோட ரிலேட்டடாக இருக்கா? இந்த ஒய் இருக்கு இல்லையா? இந்த ஒய் வந்து பியோட ரிலேட்டடாக இருக்கா? அப்போ பியில் வந்து மைனஸ் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பார்க்குறோம். b² இப்படி இருக்க வாய்ப்பு உண்டு. சரி, ஓகே. நம்ம b வந்து மைனஸ் 3y பட்டு பார்ப்போமா? தட் இஸ் ஈக்குவல் டு b² வந்து எழுது minus 3y the whole square. that is 9y². ஓகே. இப்போது 2ab வந்து என்னவா இருக்குது? 2ab. அப்போ 2 போடுவோம். 2 போட்டு a வந்து என்னவா இருக்குது? நம்ம a என்ன எடுத்துருக்கோம்? a வந்து 4xன்னு எடுத்துருக்கோம். ஓகே, a வந்து 4x. b வந்து என்னவா எடுத்துருக்கோம்? நம்ம மைனஸ் 3y பட்டு பாருங்கள். நாம் ஒன்று பண்ணிட்டு மைனஸ் 24xy கரெக்டாக வருது. ஓகேவா? அப்போ பி வந்து என்னவா இருக்கணும்? பி வந்து மைனஸ் 3yயாக இருக்க நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா அடுத்து 2bc வந்து என்னது?
2BC 2BCயை வந்து என்ன செய்யணும் 24xக்கு போட்டு பார்ப்போமா 2 இன்ட்டு பிக்கு வந்து என்னது -3y சிக்கு வந்து என்ன கொடுக்கலாம் பிசி சி வந்து இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இது 2ABயில் வந்து -24xy வருது. இப்போ 2BCயில் வந்து என்ன வருது 2BCயில் வந்து சியோட வேல்யூ வந்து 3 போட்டு பார்த்தா என்ன வரும் -18y இப்படி வருது. அப்போ இது வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ என்ன செய்யலாம் 2BC வந்து சி 2BC பியும் சி இருக்கணும். 2BC வந்து -18y வருது கரெக்டு தானம்மா 2BC வந்து 2 போடுங்க பிக்கு வந்து என்னது -3y போடுங்க சிக்கு வந்து 3 கரெக்டு தான் -18y இருக்கே இங்கே இருக்குல்ல என்ன பாருங்கள் 2BC வந்து -18y இருக்குது 2AB வந்து -24x அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக 2CA வந்து இந்த 24x கரெக்டாக வருது கரெக்டு தான். ஸோ இப்போ நம்மப்பா இந்த ப்ராப்ளத்தை இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நமக்கு இந்த ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சிருக்கணும் a + b the whole square a + b + c the whole square a square + b square + c square equal to +2ab + 2bc + 2ca என்ன செய்யணும் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து a ஸ்கொயர் எது b ஸ்கொயர் c ஸ்கொயர் நம்ம வந்து பாருங்கள் கரெக்டாக போட்டுட்டோம். ஆனால் இதில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இருக்குச்சமே ஏதோ ஒரு டேர்ம் ஏ டேர்மோ பி டேர்மோ சி டேர்மோ வந்து மைனஸாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் -24xy இருக்குது இங்கே -18y இருக்குது. இது வந்து ரெண்டுமே ரிலேட் பண்ணுது ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள் வந்து ரிலேட் பண்ணுது. அப்போ பிக்கு வந்து -3y போட்டு பார்க்கலாம். பி வந்து 3y பக்கத்தில் ஒரு மைனஸ் போட்டு பார்த்தா b = -3y ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9y². அப்போ ஏபி வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பிசி வந்து -18y எஸ் பிசி வந்து -18 இன்னும் இருக்கு இல்லையா என்ன இருக்கே பிசி வந்து -18y 2CAக்கு வந்து என்ன வருது 2CA 2 இன்ட்டு சிக்கு வந்து என்னது 3 ஏ வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஏ வந்து 4x 24x அப்போ 2CA வந்து என்னது 24x கரெக்டு தான் என்ன இருக்கு இல்லையா 2CA வந்து என்னது 24x. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை வந்து நம்ம போட்டு இப்போ நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிப்போமா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 16x² ப்ளஸ் 9y² ப்ளஸ் 9 அதுக்கடுத்தால் மைனஸ் 2AB -24xy அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் a² + b² + c² -2AB அடுத்தால 2BC -18y கண்டுபிடிச்சோம்லாமா -18y 2AB + 2BC + 2CAங்கிறது 24x. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √, ஏ வந்து என்னது 4x பிங்கிறது -3y சிங்கிறது என்னது 3 த ஹோல் ஸ்கொயர் a² + b² + c² ஈக்குவல் டு இந்த ஏ பாருங்கள் a² + b² + c² த ஹோல் ஸ்கொயர் வந்து a² + b² + c² +2ab ப்ளஸ் என்ன இருக்கலாமா +2ab + 2bc + 2ca ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா 4x - 3y + 3 த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னது 1/2 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4x - 3y + 3 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/2 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ ஆன்சர் என்னது 4x - 3y + 3 இதுதான் ஆன்சர். ஓகேவாம்மா பார்த்தீங்களாம்மா இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து நம்ம வந்து ஒரு குருட்டு வாக்கில் இது a² b² c² சொல்லி இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துன்னு வந்தால் டைரெக்டாக நம்ம அழகாக ஆன்சர் எழுதிடலாம். ஆனால் ஒரு இடத்துல வந்து மைனஸ் இருக்குது. அப்போ எந்த டேர்ம் வந்து மைனஸாக இருக்குது பியாக தான் மைனஸாக இருக்கணும். அப்போ இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2AB என்னது -24 2BC 18 2CA 24x. அப்போ இது என்ன இதில் இருக்குது a² + b² +
சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு நம்ம அந்த டேர்ம் எழுதியிருக்கோம். ஓகேவா? இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் இருக்க இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 3b பி ஸ்கொயர் இருக்க இடத்துல -3yன்னு இந்த டேர்ம் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா தான். இப்போ உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் பாருங்கம்மா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இங்கே உள்ள மைனஸ் பியாக இருக்குது, ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி ப்ளஸ் 2 ஏபி ப்ளஸ் பிசி. பிசின்னா என்னது? பிசி ப்ளஸ் 2CA. So that is equal to A minus B plus C the whole square equal to A square plus B square plus C square minus 2AB minus 2BC plus 2CA. இதில் தான் என்ன செய்யுது, அந்த ப்ராப்ளமே இருக்குது பாருங்கள். நம்ம பண்ணிருக்கோம்ல, நான் பாருங்கள் 4x minus 3y plus 3 the whole square. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் சிம்பிள். நீங்கள் என்ன செய்யணும், வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இதே மாதிரி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். என்ன இது 4x minus 3y plus 3 the whole square equal to 16 square plus 9 square plus 9 24xy minus 18y plus 24x. பார்த்தீங்களாம்மா, கரெக்டாக கொண்டு வந்திருக்கலாமா. இந்த ப்ளஸ் இது வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கணும். ப்ளஸ்ன்னு வச்சுட்டு உள்ள டேம் இருக்குல்ல, பியை வந்து மைனஸ் பி. பார்த்தீங்களாம்மா, நார்மலாக பார்த்தீங்களா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இந்த மைனஸ் சிம்பிளை வந்து வெளியில் கொண்டு வந்துருந்தோம். உள்ளே இருக்க மைனஸ் சிம்பிளை வெளியில் கொண்டு வந்த பிறகு இந்த ஃபார்முலா வருது. இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் 16x square plus 9y square plus 9 minus 24xy minus 18y plus 24x. அப்போ a minus b plus c the whole square. ஓகேம்மா, வீடியோ வந்து நம்ம என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். பார்த்தா இது டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கலாமா. இதில் வந்து பிங்கிறது என்னது, பி இருக்க டேர்மில் தான் என்ன இருக்குது, மைனஸே இருக்குது. பி இருக்க டேர்மில் தான் என்னது, மைனஸே இருக்குது. பார்த்துக்கணுமா. நான் என்ன வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவா. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா. நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுமா. கரெக்டாக 24 ஹவர்ஸில் என்ன செஞ்சுருவேன், எல்லா ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு அப்லோடு பண்ணி விட்டுருவேன். ஓகேவா. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் கூகுள் கிளாஸ் ரூம் போட்டிருக்கேன். நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் நீங்கள் என்ன செய்யலாம், அங்கேயே போய் உட்காந்து எந்த விளம்பரங்களும் இல்லாமல் நிம்மதியாக அழகாக மேக்ஸ் படிச்சுக்கலாம். ஓகேம்மா. உங்களுக்காக தான் அந்த கூகுள் கிளாஸ் ரூமே கொடுத்துருக்கேன். ஏற்கனவே யூடியூப்லேருந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். கூகுள் கிளாஸ் ரூமில் போனால் கிளாஸ் ரூமில் ஒரே மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேம்மா. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் லைக் பண்ணணும், கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.